வணக்கம். இன்றைய முக்கிய சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது. இம்முகாமினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் 18 வயதிலிருந்து 44 வயது வரையுள்ள இளைஞர்கள், பெரியவர்கள் திரளாக கலந்து கொண்டு தடுப்பூசியினை போட்டுக் கொண்டனர். மேலும் அனைவருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியான கபசுர குடிநீர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். நிகழ்ச்சியில் மருத்துவ அதிகாரி குணசீலன், மருத்துவமனை ஊழியர்கள், செவிலியர்கள், கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு கிராமத்தில் 4165 லிட்டர் எரிசாராயம் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி அடுத்த மதகடிப்பட்டு மாரியம்மன் கோயில் தெருவில் வசிப்பவர் பழனி 58. இவர் வீட்டில் சாராயம் பதுக்கி வைத்திருப்பதாக மேற்கு காவல் கண்காணிப்பாளர் ரங்கராதனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த வீட்டில் இன்று ASP ஆய்வாளர் கணேசன், உதவி ஆய்வாளர் குமரவேல் மற்றும் இதனையடுத்து இந்த வீட்டில் இன்று ASB ஆய்வாளர் கணேசன், உதவி ஆய்வாளர் குமரவேல் மற்றும் 20க்கும் மேற்பட்ட போலீசார் வீட்டை அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது வீட்டில் 35 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 79 சாராய கேன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வீட்டினுள் நிறுத்தி வைக்கப்பட்ட காரினுள் 40 கேன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனுடைய மொத்த கொள்ளளவு 4165 லிட்டர் எரிசாராயம். இதனுடைய மொத்த மதிப்பு 25 லட்சம் ஆகும். மேலும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு மதுவிலக்கு வட்டாட்சியர் மணிகண்டன் மற்றும் கிராமிய நிர்வாகி அதிகாரிகள் ஆகியோர் பார்வையிட்டனர். இதையடுத்து சாராயம் கேன்கள் மற்றும் கார், பைக் பறிமுதல் செய்து காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை விசாரணையில் பழனியுடைய மருமகன் ஆண்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் வெளி மாநிலத்துக்கு கடத்துவதற்காக வைக்கப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பழனியை போலீசார் கைது செய்தனர். இப்பகுதியில் தொடர்ந்து எரிசாராயம் அதிக அளவில் பிடிபட்டு வருவதன் காரணமாக மேற்கு மண்டல கண்காணிப்பாளர் ரங்கநாதன் அனைத்து பகுதியிலும் அதிரடி ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். மேலும் சட்டத்துக்கு விரோதமாக மது கடத்தும் நபர்கள் பற்றி தெரியவந்தால் தன்னுடைய மொபைல் எண் 9840359100 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு தெரிவித்துள்ளார். லாக்டவுன் சம்மந்தமாக என்ஃபோர்ஸ்மெண்ட் சம்மந்தமாக நாங்கள் இன்றைக்கி காவல்துறையில் ரவுண்ட்ஸில் இருந்தபோது எங்களுக்கு ரகசிய தகவல் கிடைச்சிது. இந்த தெருவில் ஒரு வீட்டில் சாராயம் பதுக்கி வச்சுருக்கிறதா தகவல் கிடைச்சிது. அந்த தகவல் அடிப்படையில் நாங்கள் விசாரித்து 2-3 வீடை செக் பண்ணோம். அப்போ இந்த வீட்டில் செக் பண்ணும்போது ஆறுமுகம்ன்றவருடைய வீட்டை செக் பண்ணும்போது அவருடைய பின்பக்கம் தோட்டத்தில் ஒரு வாசலில் ஒரு கார் பார்க்கிங்கில் ஒரு கார் நின்றுது. அந்த கார்லேயும் ஒரு 35 லிட்டர். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCCயில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மா பயிற்சி வகுப்பில் எங்களது VCCயில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுகிறேங்க. என்னுடைய பொண்ணு 10th ஸ்டாண்டர்டில் 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தின் 2வது இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்ஃபின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2வது ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். விசாரிச்சுட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃப்யூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி. நான் ரூஹ்னோட அம்மா. என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா. இங்கே VCCயில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஸ்டேட் லெவலில் 3rd வந்தா. சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகவும் VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4. செய்திகள் தொடர்கின்றன. உசுடு தொகுதி கிராமணியார் நாடார் பேரவை சார்பில் உளவாய்க்கால் மற்றும் 10 கண்டு பகுதிகளில் கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சியினை சட்டமன்ற உறுப்பினர் சாய் J. சரவணகுமார் தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி மாநில கிராமணியார் நாடார் பேரவை அறிவுறுத்தலின்படி உசுடு சட்டமன்ற தொகுதி கிராமணியார் நாடார் பேரவை சார்பில் உளவாய்க்கால் மற்றும் பத்துக்கண்ணு பகுதியில் கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக உசுடு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் அவர்கள் கபசுர குடிநீர் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் டாக்டர் ஏசி புரந்தரதாசன், காப்பாளர் மதி மகராஜா ஆகியோர் தலைமை வசிக்க தலைவர் பாலு, செயலாளர் சச்சிதானந்தம் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் கலியமூர்த்தி அவர்கள் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் மனோகரன், வில்லியனூர் தொகுதி தலைவர் செல்வம், முருகன், மாநில பொருளாளர் ஜனார்த்தனன், மேலிட பார்வையாளர் ஓம் சக்தி நடராஜன், பொருளாளர் சக்திவேல், அவைத்தலைவர் பொன்முடி, கௌரவ தலைவர் மணி உட்பட பலர் கலந்து கொண்டு நிறைவு செய்ததை முன்னிட்டு மங்களம் தொகுதியில் வில்லியனூர் மாவட்ட விவசாய அணி சார்பாக பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் வில்லியனூர் மாவட்ட விவசாயி அணி சார்பாக பாஜக அரசு 7ஆம் ஆண்டு நிறைவு செய்ததை முன்னிட்டு மங்களம் தொகுதி திருக்காஞ்சி அண்டியார்பாளையம் கிராம மக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு மங்களம் தொகுதி விவசாய அணி தலைவர் அனந்தராமன், மாவட்ட தலைவர் சச்சிதானந்தம், மாவட்ட துணைத் தலைவர் பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச் செயலாளர் மோகன் குமார், மாவட்ட தலைவர் SS ஆனந்தன், தொகுதி தலைவர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநில தலைவர் புகழேந்தி, மாநில பொதுச் செயலாளர் குணசேகரன், மாநில துணைத் தலைவர் சந்திரசேகரன், மாவட்ட பொதுச் செயலாளர் பாலாஜி, மாவட்ட செயலாளர் சுதா, மண்ணாடிப்பட்டு தொகுதி தலைவர் சுரேஷ், மாங்கலம் தொகுதி பொதுச் செயலாளர் வேதகிரி, சக்திவேல், மாநில விவசாய அணி செயற்குழு உறுப்பினர் காவேரி அம்மாள் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஆதரவற்றோர் சிறுவர் இல்லத்திற்கு மக்கள் நீதி பாதுகாப்பு சங்கம் சார்பில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு சட்ட உரிமை மக்கள் நீதி பாதுகாப்பு சங்கம் நிறுவன தலைவர் சமூக சேவகர் ஏ ரபீக் மற்றும் புதுச்சேரி மாநில தலைவர் விஜயலட்சுமி, பொதுச் செயலாளர் பவானி ஆலோசனையின்படி புதுச்சேரி மாநில மகளிர் அணி ஆலோசகர் திருமதி கனகவல்லி அம்மையார் அவர்கள் இன்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஆதரவற்ற சிறுவர் இல்லம் ஜைன் ஹோம் 7வது தெரு கலைவாணன் நகரில் இன்று 1 மாதத்திற்கு தேவையான அத்தியாவசிய மளிகை பொருட்கள் மற்றும் அரிசி, பழங்கள் வழங்கப்பட்டது. இதில் பல்வேறு மாநில நிர்வாகிகள் திரு சாய் சுதாகர், AM ஆறுமுகம், அழகர்சாமி, சதீஷ் கண்ணன், குப்புசாமி, ஜமுனா, மணிகண்டன், கீர்த்தனா, கிருபா, செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவடைந்தன. நன்றி.